வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சிவாஜி விலாக். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எம்பிஏ வந்து நீங்கள் ஐஐடி காலேஜஸில் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஐஐடி காலேஜஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 காலேஜஸில் வந்து அவங்க எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து சொல்லித்தராங்க. ஸோ இதில் என்னென்ன காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே உங்கள் ஃபோட்டோ லிஸ்ட்டு போடுறேன். ஸோ இதெல்லாம் தான் எம்பிஏன்னு ஐஐடி காலேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இதில் டாப் 4 ஐஐடி காலேஜஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, கரக்பூர் அண்ட் மெட்ராஸ். ஸோ இதுதான் வந்து டாப் 4 ஐஐடி காலேஜஸ். ஓகே, நீங்கள் இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பேக்கேஜெல்லாம் அரௌண்ட் வந்து 15 to 16 LPAக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஆவரேஜ் பேக்கேஜே வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்கலாம்னா ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் சொல்கிறேன். இங்கே வந்து எலிஜிபிலிட்டி வந்து கேட் எக்ஸாம் தான் வந்து அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் நீங்கள் போய் செக் பண்ணாலே ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து நம்ம எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும், ஒவ்வொரு கேட்டகரிக்கு மோஸ்ட் ஐஐடி காலேஜஸ் வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் போடல. ஒரு சில ஐஐடிஸ் தான் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் இருக்குது. பட் ரஃபாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 80% மேலே. ஓகே, நீங்கள் ஜென்ரல்னால் 90% மேலே இருந்தால் நீங்கள் வந்து ஐஐடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்கள் வேறு கேட்டகரியெல்லாம் இருந்தீங்கன்னா அரௌண்ட் 80 above எடுத்தாலே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை அப்ளை பண்ணி முடித்த பிறகு எப்போ வந்து இந்த எம்பிஏ காலேஜஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்டாக வந்து January 31 அந்த டைம் தான் வந்து ஐஐடி காலேஜஸோட எம்பிஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு காலேஜஸுக்கு வந்து 1600 rupees வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம் ஒரு சில காலேஜுக்கு வந்து ஒரு கோர்ஸுக்கு நம்ம 1600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சில ஐஐடிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1600 பே பண்ணாலே எந்த ப்ரோக்ராம்னாலுமே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிட்டா போதும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் எம்பிஏ, ஒரு எம்பிஏ இன் டெலிகாமு, இல்லை எம்பிஏ இன் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில ஐஐடி காலேஜஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரு. ஸோ அப்ளை ஜனவரியில் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட இன்டர்வியூஸ்லாம் எப்போ நடக்கும்னா மோஸ்ட்டாக மார்ச் அண்டு ஏப்ரலில் தான் வந்து இந்த ஐஐடி மார்ச்சில் தான் ஐஐடி காலேஜஸோட இன்டர்வியூலாம் நடக்கும். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு சில மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வேட் இருக்கும். நீங்கள் வேட்னா ரிட்டன் எபிலிட்டி டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் போனோடனே ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாபிக் பற்றி நீங்கள் வந்து SAMR எழுதணும். சில காலேஜில் SAMR எழுதி கொடுத்தா போதும்பாங்க. சில காலேஜஸில் ஒரு 2 minutes டைம் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் எழுதணும். அப்புறம் 3 minutes டைம் கொடுப்பாங்க. அந்த மினிட்டில் வந்து நீங்கள் என்னென்ன எழுதுனீங்களோ அதை ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து சொல்கிற மாதிரியும் இருக்கும். இதுதான் வேட்டு. இதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 5 to 10 points அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஐஐடி காலேஜஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் எம்பிஏ கொஸ்டின்ஸ் லைக் வந்து செல்ஃப் இன்ட்ரோ இருக்கும், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபு. அப்புறம் வந்து ஒய் எம்பிஏன்னு ஐஐடி காலேஜஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி கேட்பாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃப்ரெஷர் அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பற்றி கேட்பாங்க. பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரிஞ்ச அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ண வச்சு நான் என்ன கேட்பாங்கன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க மோஸ்ட்டாக டுவர்ட்ஸ் வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் தான் வந்து ஐஐடி காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்டர்வியூலேயே வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஐடி பேக்ரவுண்ட், இல்லை சிஎஸ்சி பேக்ரவுண்டு, இல்லை வந்து ஏதோ ஒரு டெலிகாம் பேக்ரவுண்டு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்டாக அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் அவங்க ப்ரிஃபரும் பண்ணுவாங்க. ஏன்னா ஐஐடி இஸ் மென்ட் ஃபார் டெக்னிக்கல் சைடு, ரைட்? ஸோ நீங்கள் வந்து யூஜியோ இல்லை உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் சைடு இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. கொஸ்டின்ஸுமே வந்து என்ன கேட்பாங்கன்னா மோஸ்ட்டாக மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ ஒரு சில கிராஃப்லாம் வரைய சொல்லுவாங்க. அப்புறம் ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஃபரன்ஷியேஷன், டிக்னோமெட்ரிலாம் அவ்வளோவா போக மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த மீடியன் மோடு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஐஐடிஸில் இன்டர்வியூஸ் நடக்கும். அப்புறம் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த் வந்து மோஸ்ட்டாக வந்துடும். ஏப்ரல் லாஸ்ட் வீக் அப்படி இல்லைனா மே வந்து 2nd week 3rd weekக்குள்ளே வந்து எல்லா காலேஜஸுமே ரிசல்ட் சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு என்னென்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் சொன்னது லோ ஃபீஸ். வென் கம்பேர்ட் டு ஐஏஎம்ஸ் வந்து ஐஐடிஸ் வந்து லோ ஃபீஸ் தான். இருக்கிற ஐஐடிஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐஐடிஸோட ஃபீஸ் 2 year வந்து 10 lakh to 12 lakhலேயே முடிஞ்சிடும். ஓகே, ஒரு சில இந்த ரூர்க்கி அப்புறம் கான்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் 4 to 5 lakh தான் வந்து 2 yearsோட ஃபீஸே. பட் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐஐடி காலேஜஸில் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஐடிக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க மோர் தென் ஐஏஎம்ஸ்.
ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். செகண்ட் என்ன சூப்பரான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவுட் சைடு இந்தியா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் MBA முடிச்சுட்டு ஒரு 1 or 2 years தான் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஆசை, அதுக்கப்புறம் எனக்கு அப்ராட் போகணுன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஐஐடி காலேஜஸ் போகலாம். ஏன்னா அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஐஏஎம்ஸ் வந்து ஐஐடிஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஐஐடியில் படித்து வந்தவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டாப் கம்பெனிஸ்லேருந்து சிஇஓஸாக இருக்காங்க. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஐஐடிஸில் தான் வருது மோர் தேன் ஐஏஎம்ஸ். ஸோ அதனால் அவுட் சைடு இந்தியா பார்த்தீங்கன்னா ஐஐடியோட வேல்யூ வந்து பிராண்ட் வேல்யூ பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஐஐடி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபாரினில் வந்து அதிக சான்சஸ் இருக்கும். நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஐஐடிஸ். ஸோ அது வந்து செகண்ட் அட்வான்டேஜ். ஸோ தேர்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு பேட்ச் சைஸ் எல்லாமே சிறுசாக தான் இருக்கும் ஐஐடி காலேஜஸில். ஸோ வந்து நீங்கள் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கூடையும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நீங்கள் ஐஏஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 300-500 பீப்புள்ஸ் படிப்பாங்க ஒரு பேட்சில். பட் ஐஐடிஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100-120 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக 1 or 2 செக்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாருக்கூடையும் நல்ல ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணி பாண்டிங் க்ரியேட் பண்ணிக்கிறது வந்து ஐஐடிஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உங்கள் பேட்ச்மேட்ஸ் எல்லாருக்கூடையும் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட்டு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் போகும்போது உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. இல்லை நீங்களும் அவங்களும் சேர்ந்து பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் சின்ன பேட்ச் சைஸ்னால இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம எல்லாருக்கூடையும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஐஐடி காலேஜஸில். ஸோ ஃபோர்த் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஐஐடியில் படிச்சிருக்கீங்க யூஜி அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 8 CGPA மேலே இருந்தாலே உங்களை டேரெக்டாக வந்து MBA ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஐஐடிஸில் வந்து யூஜி முடிச்சிருக்கீங்க, உங்கள் CGPA வந்து மோர் தேன் 8 CGPAக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே MBA ப்ரோக்ராம் அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் கேட் ஸ்கோர் வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு எழுதுனா போதும். இல்லை ஒரு சில காலேஜ் வந்து கேட் ஸ்கோரும் கன்சிடர் பண்ணுறதில்ல. நீங்கள் ஐஐடியில் யூஜியில் வந்து நீ 8 CGPA மேலே வச்சுருக்கியா போவா, நீ அப்படியே டேரெக்டாக MBA இங்கே கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு ஸ்கீமுமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் ஐஐடியில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 8 CGPA மேலே எடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதாவது பண்ணி அப்படியே 8 CGPA மேலே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் MBA வந்து டேரெக்டாக உங்கள் மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி போயிடலாம். ஸோ இது 4 பெனிஃபிட்ஸ் தான் வந்து பெனிஃபிட்ஸில் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ் இன் ஐஐடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஐடி காலேஜஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இட்ஸ் மென்ட் ஃபார் டெக்னிக்கல் சைட், நாட் ஃபார் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ், ரைட்? ஓகேவா? நீங்கள் ஐஏஎம்லாம் போனீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி மென்ட் ஃபார் MBA அண்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ். ஸோ அப்படிங்கும்போது ஐஏஎம்மில் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ ஒரு 1 day இல்லை 1 weekல நீங்கள் வந்து MBA ரிலேட்டடாக என்னென்ன கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறீங்களோ அதோட 25 to 30% தான் நீங்கள் வந்து ஐஐடிஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து ஒரு நீங்கள் MBA ஜோனில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஐஏஎம்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஐஐடிஸில் வந்து த மோர் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஐஐடிஸில். ஸோ செகண்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் சொன்ன மாதிரி அந்த பேட்ச் சைஸுமே வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஐஐடிஸில் சொன்ன மாதிரி 100 to 120 சீட்ஸ் தான் இருக்கும். பட் ஐஏஎம்ஸில் பார்த்தீங்கன்னா 300 to 500 சீட்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு நிறையா பீப்புள் கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். ஐஐடிஸில் வந்து கம்மியான மக்கள், ஆனால் நீங்கள் எல்லா மக்கள் கூடயும் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஐஏஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் பீப்புள், ஸோ உங்களுக்கு வந்து மோர் நம்பர் ஆஃப் நெட்வொர்க்கிங்க்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து ஐஐடிஸில் கொஞ்சம் கம்மி தான், ஐஏஎம்ஸில் வந்து ரொம்ப பெட்டர் அது. ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஐஐடிஸ் வந்து அவங்க வந்து இன்ஜினியர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் நான் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா கம்மியான காலேஜஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஐஐடிஸ்லே. மேபி வந்து மெட்ராஸ் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ஒரு சில ஐஐடிஸ் தான் வந்து நான் இன்ஜினியர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஐஐடிஸ் வந்து தே வில் செலக்ட் ஒன்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் அதுவுமே வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் when compared to ஐஐடி காலேஜஸ். ஸோ நாலாவது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஏஎம் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர் ஐஏஎம் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். இப்போ ஐஏஎம் நீங்கள் ஏபிசியெல்லாம் போயிட்டிங்கன்னா ஏபிசி அண்டு லக்னோன்னு நினைக்கிறேன், அவங்க 4 பேர் சேர்ந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐஏஎம் பெங்களூர், இப்போ இந்த வருஷம் பெங்களூர் நடந்திருக்கு. ஸோ ஐஏஎம் அகமதாபாத், கல்கத்தா, லக்னோவில் இருக்கவங்களாம் பெங்களூர் வந்து அங்கே வந்து ஒரு 2 days 3 days வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும்.
அது வந்து டாப்ஸ். அதே மாதிரி சின்னது பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு, திருச்சி, அது ஒரு ஜோன் இருக்குது. அந்தந்த ஜோனில் வந்து அந்தந்த ஐஎம்ஸ்லாம் ஒரு 4 ஐஎம்ஸ் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம அதர் ஐஎம்ஸில் படிக்கிறவங்களோடையும் நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட ஸ்கில் செட்டில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஐஎம் காலேஜஸில். ஐஐடிஸில் வந்து மோஸ்ட்டாக அந்த மாதிரி இல்லை. ஓகே, கேஸ் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் ஐஐடிஸில் இருக்குது. பட் இந்த மாதிரி இன்டர் ஐஐடி காம்படிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான் ஐஐடிஸில். ஐஎம்ஸில் வந்து அது கம்பல்சரியாக அவங்க எவ்ரி இயர் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இஃப் யூ ஸ்டடி இன் ஐஐடிஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஓவராலாக ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஐடிஸ் வந்து கண்டிப்பாக படிக்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கம்மியான நம்ம ஃபீஸ் தான் பே பண்ண போகிறோம், சேலரியும் நல்லா தான் வரப்போகுது. அதே மாதிரி பேக்கேஜஸ்மே பேக்கேஜஸில் த ஜாப் ரோல்ஸுமே வந்து உங்களுக்கு டாப் ஐஎம்ஸில் டாப் 6 or 7 ஐஎம்ஸில் என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் கிடைக்குதோ அதே ஜாப் ரோல்ஸ் வந்து இங்கே இருக்கிற டாப் 4 ஐஐடிஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. கன்சல்ட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஆப்ரேஷன்ஸ், ஃபைனான்ஸு, நீங்கள் எந்த டொமைன் எடுத்தாலுமே அதில் ஒரு சூப்பரான ஒரு டாப் மோஸ்ட் ஜாப் ரோல்ஸ் தான் வந்து இங்கேயும் ஆஃபர் பண்ணுறாங்க ஐஐடிஸில். ஸோ அதனால் அது உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஃபீஸுமே கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் தான், பேட்ச் சைஸுமே கம்மி தான். ஸோ அதனால் ஐஐடிஸ் வந்து சூப்பரான ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஐஐடிஸ் பற்றி டவுட் இருந்தால் அந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Don't worry. Be happy.